வின்ஜாய் இது ஒரு ஒப்பீனியன் ட்ரேடிங் ஆப். ஒப்பீனியன் ட்ரேடிங் அப்படின்றது வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட இந்தியால இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்கோம். வின்ஜாய் ஆப்ல கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லி நீங்களும் மணி ஏர்ன் பண்ணலாம். உங்களோட கருத்துக்களை நீங்க டீடைலா சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு எஸ் ஆர் நோ ரெண்டு ஆப்ஷன்ல ஒன்னு செலக்ட் பண்ணா போதும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் www.winjoy.biz அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. வின்ஜாய் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி இருக்கிற வின்ஜாய் ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு சைன் இன் பண்ண சொல்லும். சைன் இன் வித் கூகுள் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வின்ஜாய் ஆப்பை சைன் இன் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற கூகுள் அக்கௌண்ட்டை, அதாவது நீங்க யூஸ் பண்ண போற ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணுங்க. ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ண உடனே allow winjoy to send you notifications அப்படின்னு கேட்கும். அப்படின்னா வின்ஜாய்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னா allow அப்படின்னு கொடுங்க. வின்ஜாய்ல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா don't allow அப்படின்னு கொடுங்க. யாராவது ரெஃபர் பண்ணி நீங்க வின்ஜாய்ல சைன் அப் பண்றீங்கன்னா அவங்களுடைய ரெஃபரல் கோட் கேட்கும். ரெஃபரல் கோட் இருந்ததுன்னா ரெஃபரல் கோட் கொடுங்க. யாரும் ரெஃபர் பண்ணாம நீங்க சைன் அப் பண்றீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணி முடிச்ச உடனேயே வின்ஜாய் ஆப்போட ஹோம் பேஜ் ஓபன் ஆயிடும். வின்ஜாய்ல உங்களோட ஃப்ரீ சைன் அப்பும் கம்ப்ளீட் ஆயிடும். ஃப்ரீ சைன் அப் போனஸ் ₹500 உங்களுடைய வின்ஜாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த ₹500 போனஸ நீங்க கேம் பிளே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரீ சைன் அப்காக கிடைக்கிற ₹500 போனஸ உங்களால வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்க வேற யாரையாவது வின்ஜாய்க்கு ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ற ஒவ்வொரு ரெஃபரன்ஸுக்கும் ₹200 ரெஃபரல் போனஸா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க யார ரெஃபர் பண்றீங்களோ அவங்களுக்கும் ₹200 போனஸா கிடைக்கும். வின்ஜாய் ஆப்ல உங்க கருத்துக்களை சொல்லி நீங்க மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வின்ஜாய் ஆப்ல டெபாசிட் பண்ணணும். மினிமம் ₹100ல இருந்து எவ்வளவு வேணும்னாலும் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க பண்ற டெபாசிட்டுக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து 10% ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு டெபாசிட் போனஸா கிடைக்கும். நீங்க பண்ற டெபாசிட்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க யார ரெஃபர் பண்ணிருந்தாலும் அவங்க பண்ற டெபாசிட்டுக்கும் அவங்களுக்கு 10% டெபாசிட் போனஸ் கிடைக்கும். ரெஃபர் பண்ண உங்களுக்கும் 10% ஆஃப் அமௌண்ட் போனஸா கிடைக்கும். உங்களோட கருத்துக்களை எப்படி வின்ஜாய் ஆப்ல சொல்றது அப்படின்றத பார்க்கலாம். வின்ஜாய் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே ஹோம் பேஜ்ல கிரிக்கெட், கிரிப்டோ, ஸ்டாக்ஸ், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், யூடியூப், நியூஸ் இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியான டேப்ஸ் டாப்ல கொடுத்திருப்பாங்க. அந்த டேப்ஸ்க்கு கீழே ஒவ்வொரு கேட்டகரி சம்பந்தப்பட்ட இமேஜஸும் லெஃப்ட்ல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு கீழே கரண்டா என்னென்ன கேள்விகள் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றது லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். நாம எந்த செக்டார் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு கருத்து சொல்ல போறோமோ அந்த ஆப்ஷனை நாம கிளிக் பண்ணணும். உதாரணத்துக்கு கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போனா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே அதுல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாசம் IPL மேட்ச் நடக்க போகுது. முதல் கேள்வியை பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டு வின் தி இந்தியன் பிரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் நடக்க போற IPL மேட்ச்ல வின் பண்ணோம் அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணணும். வின் பண்ணாது அப்படின்னா நோ செலக்ட் பண்ணணும். IPL மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணோம் அப்படின்னு நம்ம கருத்து தெரிவிக்கணும்னா அந்த கேள்விக்கு கீழே கொடுத்திருக்கிற எஸ் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். எஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குவான்டிட்டியை செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்றதுன்னா நம்மளுடைய டெபாசிட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, நம்மளுடைய போனஸ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நாம குவான்டிட்டி செலக்ட் பண்ணி நாம பெட் பண்ற அமௌண்ட்டை சூஸ் பண்ண முடியும். எஸ் கொடுத்த உடனே குவான்டிட்டின்னு கொடுத்திருக்கோம். அதுக்கு கீழே ஒரு பிளாங்க் லைன் இருக்கும். அந்த பிளாங்க் லைன் மேல இருக்கிற பிளாக் டாட்டை நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு
டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதாவது நீங்க எவ்வளவு அமௌண்ட் இந்த கேள்விக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எவ்வளவு அமௌண்ட் இந்த கேள்விக்கு பெட் கட்ட போறீங்க அப்படின்றது நீங்க டிராக் பண்ண அங்க அமௌண்ட் ஏறிக்கிட்டே வரும். சோ உங்களுடைய டெபாசிட் பேலன்ஸும் போனஸ் பேலன்ஸும் எவ்வளவு இருக்குது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா மினிமம் குவான்டிட்டி அதுல எவ்வளவு காட்டுதோ அதை வச்சும் நீங்க கான்டெஸ்ட பிளே பண்ணலாம். ஆனா கண்டிப்பா டெபாசிட் பேலன்ஸும் போனஸ் பேலன்ஸும் இருந்தாதான் இந்த கான்டெஸ்ட பிளே பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ 100 rupeesக்கு நம்ம குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்றோம்னு வைங்களேன். 100 rupees எப்படி டிடக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த 100 rupeesல இருந்து 50% ஆஃப் அமௌண்ட், அதாவது 50 rupees உங்களுக்கு இருக்கிற போனஸ் அமௌண்ட்ல இருந்து டிடக்ட் ஆகும். ரிமைனிங் 50 rupees உங்களுடைய டெபாசிட் பேலன்ஸ்ல இருந்து டிடக்ட் ஆகும். அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் 2% நீங்க பிளே பண்ற ஒவ்வொரு ட்ரேடுக்குமே அப்ளிகபிள். இந்த 2% ப்ராசஸிங் ஃபீஸும் உங்க டெபாசிட் பேலன்ஸ்ல இருந்து தான் டிடக்ட் ஆகும். வின்ஜாய் அக்கவுண்ட்ல உங்களுக்கு இருக்கிற டெபாசிட் பேலன்ஸுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு இருக்கிற போனஸ் உடைய பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தேவையான அளவுக்கு குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் ஃபார் எஸ் அப்படின்னு கிரீன் கலர்ல கொடுத்திருக்கிற பட்டனை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நீங்க ஸ்வைப் பண்ணணும். நீங்க ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த கேள்விக்கு கான்டெஸ்ட் பிளே பண்றீங்களோ அந்த கேள்விக்கு ஏற்கனவே எத்தனை ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படின்றது மேல கொடுத்திருக்கோம். நீங்க ஸ்வைப் ஃபார் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா உதாரணத்துக்கு ஏற்கனவே 2 ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னா நீங்க ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறமா 3 ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கவுண்ட் ஏறும். அதே மாதிரி கீழே ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு மெசேஜும் காட்டும். உங்களோட டெபாசிட் பேலன்ஸ், நீங்க வின் பண்ணிருக்கிற பிரைஸ் மணி, உங்களுடைய ப்ரமோஷனல் பேலன்ஸ், இது எல்லாமே வாலெட் பேஜ்ல இருக்கும். டோட்டல் பேலன்ஸும் வாலெட் பேஜ்ல காட்டும். நீங்க வின்ஜாய்ல டெபாசிட் பண்ற அமௌண்ட், அதனுடைய பேலன்ஸ் டெபாசிட் ஆப்ஷன்ல காட்டும். நீங்க கான்டெஸ்ட் பிளே பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வின்னிங்ஸ்ல காட்டும். ப்ரமோஷனல்ல உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ சைன் அப் போனஸ், ரெஃபரல் போனஸ், டெபாசிட் போனஸ், இது எல்லாமே ப்ரமோஷனல்ல அமௌண்டா ஆட் ஆயிடும். இந்த ப்ரமோஷனல்ல கொடுத்திருக்கிற டோட்டல் அமௌண்ட்டை நீங்க கேம் பிளே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ப்ரமோஷனல்ல காட்டுற அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. உங்களுடைய வின்னிங்ஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் 100 rupeesல இருந்து மேக்ஸிமம் 10,000 rupees வரைக்கும் உங்களுடைய வின்னிங்ஸ் அமௌண்ட்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க பண்ற ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் வின்ஜாயோடைய ப்ராசஸிங் ஃபீஸ் 10% அப்ளிகபிள். இந்த 10% வித்ட்ராவல் ப்ராசஸிங் ஃபீஸ் உங்களுடைய டெபாசிட் பேலன்ஸ்ல இருந்து டிடக்ட் ஆகும். வித்ட்ரா பண்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க INR-ஆவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், கிரிப்டோ கரன்சியாவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெபாசிட் பண்றதுக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்தியன் ருபீஸாவும் நீங்க டெபாசிட் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சியாவும் நீங்க டெபாசிட் பண்ணலாம். கரண்டா எந்தெந்த ட்ரேட்ஸ் லைவா இருக்கு, எந்தெந்த ட்ரேட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே பாட்டம்ல கொடுத்திருக்கிற போர்ட்ஃபோலியோ டேப்ல போயிட்டு பாருங்க. வின்ஜாய் ஆப்போட ஹோம் பேஜ்ல டாப் ரைட் கார்னர்ல நோட்டிபிகேஷன்ஸை இண்டிகேட் பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் பெல் இருக்கும். அந்த பெல்லுக்கு முன்னாடி சின்னதா ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப் ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வாலெட் பேஜ் ஓபன் ஆகும். அந்த வாலெட் பேஜ்ல உங்களுடைய டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ, உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்க பிரைஸ் மணியா வின் பண்ண வின்னிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற பேலன்ஸ், உங்களுக்கு போனஸா கிரெடிட் ஆன ப்ரொமோஷனல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குது, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அதுல பாத்துக்கலாம். உங்களுடைய டிரான்சாக்ஷனல் ஹிஸ்டரி, இது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே அந்த வாலெட் பேஜ்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். வின்ஜாயோட ஹோம் பேஜ்ல டாப்ல கொடுத்திருக்கிற எந்த கேட்டகரிக்குனாலும் எந்த கேள்விக்குனாலும் நீங்க கேம் பிளே பண்ணி உங்களுடைய கருத்தை தெரிவிச்சு அதுல வின் பண்ணி உங்களுடைய வருமானத்தை மென்மேலும் வளர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.